நமக் சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 15ஆம் நாள். திருவெம்பாவை 15ஆம் பாடலை பார்ப்போம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் களிகூர நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையான் விண்ணோரை தான் பணியால் பேரறைக்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஆர்வொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வாருருவ பூண்முலையீர் வாயார் நாம் பாடி ஏருருவ பூம்புனலை பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் களிகூர, அதாவது அந்த தோழிகள் தினம் தினம் சிவபெருமானை நினைத்து பாடி உருகி பாடி பாடி அந்த எம்பெருமானையே பாடி 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 அவர்கள் வாய்க்குளிர பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப, அந்த இவ்வாறாக அவர்கள் உருகி சிவபெருமானை வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் கொட்டி கொண்டே இருக்கின்றது. பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால், இந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய தேவர்கள் வேறு யாரையுமே வணங்காதவள் சிவபெருமானை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள். பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான், அந்த ஒருவர் சிவபெருமானுக்கே தாங்கள் அடிமையாக அவருக்கே மயங்கி அவரையே உருகி வணங்குபவர்கள், அவரே இவர்களையும் ஆட்கொள்ளுவார். வாருருவ பூண்முலையீர் வாயார் நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த பொய்கை நீரிலே நம் உடல் முழுதும் நினைந்து நாம் மூழ்கி அவரை வாயார பாடி வணங்குவோம் என்று கூறுகின்றனர். நாமும் சிவபெருமானை வணங்குவோம். ஓம் நமக் சிவாய.